வணங்குகிறேன் மக்களே. இன்றைக்கி ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மீம்ஸு, இந்த மாதிரி சிஎஸ்கேவோட மீம்ஸு, இந்த மாதிரி நிறைய இது ட்ரெண்டிங்காக வந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா அவ்வளோதான், நான் சோழி முடிச்சு விட்டீங்களா சிஎஸ்கேக்கு? தலை தோனிக்கு எந்த ஒரு நிலைமையா? அவர் யார் தெரியுமாடா? அவரே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு போயிட்டீங்களேடா. இருடா, தலை தோனி மாதிரி ஒரு குட்டி சிங்கம் ஒன்று வரும்டா. வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு? ஃப்ளாஷர் அசோலேட்டர் டெக்னாலஜி. வா வா, என்ன வேறு லெவலில் இருக்குங்க இது. அது கொஞ்சம் பாருங்களேன். அந்த பைக் இப்போ பாத்ரூம் போகிறோம், பாத்ரூம் போயிட்டு அந்த பைக்கை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குமே. வா வா, வச்சு திருவி விளையாடலாமே. நல்ல கண்டுபிடிப்பு தான். டெக்னாலஜி. ஹவ் இட் இஸ் எ சம்மர். நான் கூட அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே நான்லாம் இது பயங்கரமாக கொட்டியிருக்கேன் தெரியுமா. இப்போ கூட வீட்டில் ஒரு 4-5 டப்பா வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே 4-5 டப்பா எடுத்து அப்படியே அவ்வளோ வெயில், அவ்வளோ ஹீட்டுங்க. சரியான ஹீட்டாக இருக்குடா உக்காளி. அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்டா, வெயிலை பற்றின ஒரு வீடியோ. Focus on career, not girls, because GM is temporary, success is permanent. Bro, what? இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நான் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் மக்களை, மனுஷங்களை காயப்படுத்துகிற மாதிரி மீம்ஸ்லாம் போடுறீங்க? என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது. வாவ் வாவ். வாட்? அந்த கிரியேட்டிங் கொஞ்சம் பாருங்களேன். வாவ் நைஸ். இல்லைடா, நான் எதுவும் சொல்லடா அதுக்கு. போங்கடா டே, எல்லாம் தடுக்க முடியாத மீம்ஸ் கிரியேட்டர்ஸை. இது செம்ம ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. பயங்கரமான ட்ரெண்டிங் எதுவும். ரமேஷ் பேட், அப்துல் பேட். இது என்ன இருக்குது? ரமேஷோட பேட்டு மேலே ஃபுல்லாக அந்த பஞ்சு இருக்குது. அப்துலோட பேட்டு ஃபுல்லாக அமைங்கிருக்கு. இதில் என்ன இருக்குது? ஐ அண்டர்ஸ்டாண்டிங். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ வா வா. ஃபேர் அண்ட் லவ் அலி. என்னடா இந்த ட்ரெண்டிங் இதை விடவே மாட்டாங்களா? அது அந்த கிரியேட்டிங் பாருங்க. ஃபேர் அண்டு லவ் அலி. டெக்னாலஜியா? ஆனால் குளிக்க உனக்கு அருவருப்பமாக இருக்காது? இல்லை, நீ இதெல்லாம் வச்சுட்டு குளிக்கிற, உனக்கு ரொம்ப அருவருப்பமாக இருக்கும். ஆனால் இது இவ்வளோ அருவருப்பமாக இல்லாமல் நீ குளிக்கிறியே, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நல்ல டெக்னாலஜி. இல்லை, எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா, இவங்க இந்த டிவி ஷோவில் இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறது மட்டும் நியாயம்.
ஆனால் எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில் யூடியூப்பில் பேசினாலோ ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினாலோ இவன் எப்படி பேசினா இது ரொம்ப தப்பு அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசிட்டோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி டபுள் மீனிங்காக பேசினா நீ பேசுனது தப்பு அப்படின்னு வீடியோவே டெலிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க யூடியூப் கம்பெனி. ஆனால் இந்த டிவி ஷோவில் இவங்க பேசுகிறாங்க, எவ்வளோ சின்ன குழந்தை பார்க்குறாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இவங்க யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது யூடியூப்காரன் பார்த்து என்ன சொல்லுவான், அவன் இந்த மாதிரி சேனலுக்கு மட்டும் கோக் அப்படி பண்ணுவான் யூடியூப்காரன். சோலோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால் உங்களுக்கு அவ்வளோ சீப்பா? ஓகே, அது நான் சோலோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால தான்டா இன்றைக்கி யூடியூப்பே ஓடிட்டுருக்கு தெரியுமாடா உங்களுக்கு. கார்ப்பரேட் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சோலோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எடுத்து பாருங்கள், மில்லியன் கணக்கில் இருப்பாங்க. அவங்க தான்டா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எண்ண முடியாத அளவு பல கோடி வீடியோ போடுவாங்க ஒரு நாளைக்கு யூடியூப்பில் சோலோ கிரியேட்டர்ஸ். MS தோனி இவர் யார்? வாட்ச் லெஜண்ட். அவரோட குருவா இருப்பாரோ இவரு. அடுத்த சீசன் நீங்க பாருங்க, கண்டிப்பா CSK ஜெயிக்கும் ப்ரோ. யார் யார் அடுத்த சீசன் பிகாஸ் we are not யார் அப்படி வந்து பார்த்துட்டு போகிறான், என்ன ஆச்சு இவனுக்கு? அவங்க வந்து பார்த்துட்டு போனதை பார்த்தீங்களா? அவன் ஒரு ஏலியனாக இருப்பார் அவர். we are not so come back. ஓகே, இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு அடிச்சுட்டு போவான் தலையில் பாருங்க. இந்த CSK சீனை ஜெயிக்கும் ப்ரோ. அடுத்த சீசன் பிகாஸ் we ஓகே, are not அடிக்கலை, கை கடிக்கும். டெக்னாலஜியா ஓ இல்லை, இது வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஐடியான்னு தோணுது. ஒரு கோழி வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாட்டர் மேன் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி உள்ள கொட்டையை எடுத்து துப்பிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கடுப்பாகும். அதை கடித்து ஒரு கொட்டையாக நாக்கு போட்டு எடுத்து துப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடுப்பாகவும் ஆகும். ஆனால் இது கோழியை பாருங்கள், அதுவாகவே கொத்தி கொத்தி சாப்பிட்ருது அந்த கொட்டையை. ஓ, நல்ல ஐடியா, செம்ம டெக்னாலஜி. டெக்னாலஜியா வாட் அ டெக்னாலஜி, வாட் டெக்னாலஜி, என்ன ஒரு டெக்னாலஜி, அற்புதமான டெக்னாலஜி, வாவ், வேற லெவல் டெக்னாலஜிங்க அது. மாருட்டி 800 பன்கா டப்ரா, வேற லெவல். والعود دندن لي والطبل طبطبني. என்ன ஒரு அறிவியா உனக்கு? ஏன் 2 செருப்புமே எடுத்துகிட்டு போக மாட்டானா அவன்? இப்போ தானே நீ அவனுக்கு நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்துருக்க. இப்போ கூட்டத்தில் நம்ம இடத்துல செருப்பை கழட்டி போட்டு போகிறோம். ஆனால் அந்த இடத்துல மற்றவங்களாம் செருப்பு போட்டு நம்ம செருப்பு எங்கேயும் தள்ளி விட்ருவாங்க. ஒரு செருப்பு இங்கே இருக்கும், இன்னொரு செருப்பு எங்கிட்டே கிடக்கும். அதனால திருடங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு செருப்பு தான் அந்த இடத்துல இருக்கும், நம்ம செருப்பை திருட மாட்டான். அதனால இவன் பெணத்திரமா பண்ணியிருக்கான், ஒரு பூட்டு போட்டிருக்கான். 2 செருப்பையும் ஒன்றா வச்சு பூட்டு போட்டிருக்கான். இப்போ அவனுக்கு நல்ல வாய்ப்பு, அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவான். அந்த பூட்டோட தூக்கிட்டு போயிடுவான். யாரையா நீ? என்ன எவன்டா அந்த அறிவாளி? அறிவாளிலாம் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. என்ன ஒரு யோ பூமரு, நீ ஒரு பெரிய மனுஷன் தானையா? பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா இது? இப்பதான் வருவான். தப்பு பூமரங்கள்,
நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. கொஞ்ச நேரத்தில் விட நாக்கிட்டியடா, பயமுத்திட்டியடா காளி. இருபது 20 இதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைடா. போங்கடா. விராட் ரியாக்ஷன், வெயிட் ஃபார் இட். ஓகே, தோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கார். விராட் கோலி எதுக்கு கடுப்பானார் அப்படின்னா, அவர் இந்த ஒரு மேட்ச் ஆடிக்கிட்டு இருந்தார். நேபாளி இதாங்க மீம்ஸு. எடிட்டர்னால் அப்படி தாங்க இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணுறாங்க, நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி எடிட்டு அப்படிலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் பைத்தியக்காரங்க மாதிரி எடிட் பண்ணுறாங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறாங்க எடிட் பண்ணி. நல்ல மீம்ஸ், சூப்பர். ஓ ஓகே, பொண்ணை வாங்கி இந்த தம்பி என்ன பண்ணுவான்? நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து எங்கள் அப்பா எல்லோரும், அம்மா எல்லோரும் இந்த பக்கம் இருப்பாங்க, அண்ணன்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சோப்பு விளம்பரம் வரும்ல, அதான் அந்த ஒரு பொண்ணு மலை மேலேருந்து கீழே குதிக்கும்ல சோப்பு விளம்பரத்துக்கு. அது வரும்போது எல்லாம் மூஞ்ச பார்ப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து என்ன பார்ப்பாரு, நான் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா, சும்மா ஃபேன்ட்டை சரி பண்ணுவேன். டக்குன்னு அப்படியே இப்படி திரும்பி ஏதாச்சும் எடுப்பேன், இது வேறு ஏதாவது துடைக்கிற மாதிரி அப்படியே பண்ணுவேன். அப்போ நான் எங்கள் அப்பா பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி பண்ணுவார், விளம்பரம் வருது அப்படின்னு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பார். தக்காளி, மா அலி, ப அலி, கொத் அலி, கோம் அலி, பப் அலி, கப் அலி, பெருச்சாலி. விராட் கோலி ஆட்டக்காரர் சார், ரொம்ப பாவம். கொஞ்சமாச்சும் காதில் உள்ளதை அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு சுற்றி உங்கள் ஃபேன்ஸை பார்க்க வேண்டியதானே. இங்கே இருக்கவங்களாம் உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. நீங்கள் எதுக்கு அவங்கள பார்க்காம காதில் ஏர்பட்ஸ் வச்சு நீங்கள் பாட்டில் போயிட்டுருக்கீங்க? இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேன்ஸ் இல்லையே அப்படின்னு இது ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உனக்குன்னு இவ்வளோ பேர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள நீ கை காட்டி பார்க்காம எதனால நீங்கள் காதில் ஹேர்பட்ஸ் மாட்டிட்டு போகிறீங்க? சரி ஓகே, உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க. கொஞ்சமாச்சும் உங்கள் ஃபேன்ஸை மதிங்க. ஃபேன்ஸ்னால தான் இன்றைக்கி நீங்கள், புரியுதா? ஓ ஆடு 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 வந்துட்டாரு, ரொனால்டோ ஆடு. அதை பாருங்கள், ஃபேன்ஸ் எப்படி பார்த்துட்டே போகிறாரு உங்க பாருங்க. வா ஓ ஆடு, செம்ம ஆடுங்க, வேறு லெவல் ஆடு. கிடா ஆடுங்க, அதுலேயும் செம்மறி ஆடா. என்ன ஆடு உலகத்தில் பெருசாக இருக்கோ, நாட்டு ஆடா, எந்த ஆடுன்னே தெரில. இவர் வேறு லெவல் ஆடுங்க. ஆனால் இவர் கோட், கொம்பு முளைச்ச கோட் ஆடு. அது யார்? விராட் கோலியா? இன்னும் பொண்ணுங்களுக்கு மட்டும் செல்ஃபி கொடுக்க வர்ற? உனக்கு ஆகணும், உனக்கு ஆகணும் மேன், உனக்கு அப்படி தான் ஆகணும். உனக்கு அந்த மாதிரி அசிங்கம்லாம் ஆகணும். இல்லை விராட் கோலி ஃபேன்ஸ், நான் விராட் கோலி இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த இடத்துல அங்கே ஒரு சின்ன பையன் கேட்டான், அதுக்கு இவர் செல்ஃபி கொடுக்கல. ஆனால் இந்த ஒரு பொண்ணுங்க வந்து கேட்கும், அந்த இடத்துல மட்டும் எதுக்கு இவர் வரணும்? ஏன் காதில் ஏர்பட்ஸ் வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்டு போக வேண்டியதானே? எல்லாம் மனுஷன். எனக்கு விராட் கோலியெல்லாம் பிடிக்கும் தான், அவரோட அந்த மேட்ச் இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ஒரு சில நேரத்தில் ஏன் அப்படி பண்ணுறாரு, அதான் எனக்கு பிடிக்கல. ஏன்டா பிளாஸ்டிக் கவர் கட்டி விட்ருக்கீங்க? ஓகே, பாத்ரூம் போயிருந்தா டெக்னாலஜி, வேற லெவல் டெக்னாலஜி அது. ஓகே, இந்த லைட் செம்மையாக இருக்குங்க, நான் விளாண்டுருக்கேன், சூப்பராக இருக்குங்க.
Tecnologia! Tecnologia! இது வேறு லெவல் டெக்னாலஜிங்க அது. ஓ மாடெல்லாம் நைட் நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவன் அது தலையில் லைட்டை கட்டி விட்டனால நைட்டு முழுக்க போயிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு டெக்னாலஜி, வேறு லெவல். என்னடா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் போட்டு தள்ளுறீங்க? கார்ட்டூனை போட்டு காட்டி ஃபோட்டோ எடுக்கிறியா? டெக்னாலஜி டெக்னாலஜி. வாட்? இந்த 4 பெண்கள் என்னை வியக்க வச்சுட்டாங்க. வாவ் வாவ், வேறு லெவல். Wow. Wow. Nice. Wow. Found the OG video. ஓகே, இதான் அந்த ஒரிஜினல் வீடியோவா? டெக்னாலஜி. ஓகே, இந்த வீடியோக்கு சொந்தக்காரரே இவர் தானா? والسرور لي والعود دندن لي. எப்போ வந்து ஒன்று சேரும்? விராட் கோலி, விராட் முகமது கான். வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். டால் சும்மா நடிக்கிறீங்களா இல்லை வேணும்னு பண்ணுறீங்களா? இதில் தெரியாமல் பண்ணுறீங்களா? ஒன்றுமே புரியலையே. Tecnologia! டெக்னாலஜி. Summer advice. தண்ணி குடி. ஏன்டா ஏன்? ஓகே கைஸ், மீம்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வேறு லெவலில் போட்டிருக்காங்க மீம்ஸ்லாம். நல்லா சூப்பராக ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.